Next slide, please. Thank you. இதில் பல இந்த ஐரோப்பியர்கள் வடிவமைக்கிற மணியிலே இருக்கிற பல பாகங்கள் குறிக்கப்பட்டிருக்கின்றன இந்த படத்தில். இது மேலே ஹரிசான்டலாக கிடக்கை கோடு மாதிரி இருக்கிறது அந்த முகம் மாதிரி அமைப்பு அதில் தொங்க விட்டுருக்காங்க. அதில் அப்புறம் அந்த கிரவுன் மகுடத்தை பார்க்கலாம். வலது பக்கம் இருக்கிறது ஜப்பான் கோயில் இருக்கிற ஒரு பௌத்த மணி. அது இந்தியாவிலிருந்து இந்த ஹிந்து பௌத்த கலைகளுக்கு இருந்து அதிலிருந்து உருவாகி பரிணாம வளர்ச்சி பெற்று வருகிற மணி. ஒரு உதாரணத்தை கொடுத்துருக்கேன். ஜப்பான்ல எல்லா மணியுமே இந்திய உபகண்டத்திலிருந்து போவது தென்கிழக்கு ஆசிய நாடுகள், ஜப்பான், இதில் எல்லாமே ஒரே ஒரு வளையம்தான் மேலே. அந்த வளையத்தை சங்கிலியாக தொங்க விடுவது தான் நம்ம கண்டுபிடிச்ச மணியினுடைய டிசைன். யூரோப்பியன் டிசைன் மச் மோர் காம்ப்ளிகேட்டட். அது ஆட்டோமேட் பண்ண முடியும். அந்த டயத்தில் சர்ச்சுக்கு 3 தடவை தினமும் 3 தடவை ப்ரேயருக்கு கூப்பிடுவதற்காக மணி அடிக்கிறது. பெரிய பெல் டவர் என்று சொல்லுகிற ஒரு மணிக்கு உண்டு. அது 100 அடி உயரத்தில் இருந்தாலும் அது 9ஆம் நூற்றாண்டிலிருந்து வந்து விடுகிறது. அப்புறம் அவங்க எப்பவுமே யவனரது பொறியியல் வியக்கத்தக்கதாக சங்க நூல்களே சொல்லி இருக்கின்றன. அதற்காக அமைத்த மகுடம் தான் அந்த மகுடத்தில் ஒரு மினியேச்சர் வெர்ஷன், ஒரு சிறு வெர்ஷன் தான் நியூசிலாண்டுடைய மணி. இது பௌத்த மணி, ஜப்பான் கோவிலில் இருப்பது. ஒரே ஒரு வளையத்தை பார்க்கலாம், மகுடமாக கொண்டிருக்கும். The bell, crown of the bell is a singular root. Next slide, please. Next slide. அடுத்த ஸ்லைட் போகுது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஹிந்து அல்லது பௌத்த அல்லது ஜைன ஆலயங்களில் இருக்கிற மணிகள் ஒரே ஒரு வளையத்தை வைத்து பிறகு காஸ்டிங் பண்ணி அது காலப்போக்கில் வளர்ச்சி அடைகிறது. அதோட பரிமாணம், அளவு எல்லாம் பெருசாக இருக்குது. ஆனால் பேசிக்கலி ஒரே ஒரு வளையம். இது கேரளாவில் மேற்கத்தில் பகவதி கோயில். அது பார்த்தீங்கன்னா பெரிய மணி தொங்குது, ஆனால் டிசைன் செய்யும். அடுத்த ஸ்லைட் பிளீஸ். நமக்கு மணியை பற்றி மிக முக்கியமான ஒரு செய்தி மனுநீதி சோழனோட கதையில் வருகிறது. அது எல்லாருங்கிற தமிழ் மன்னன் அந்த மனுநீதி சோழனாக வளர்ச்சி பெற்றிருக்கிறான். அது சிங்கள கிரானிக்கல்ஸ் நாம் பார்க்கலாம். இப்போ ஹைகோர்ட்டுக்கு முன்னால் ஒரு சிலை வைத்திருக்காங்க. திருவாரூர்ல ஒரு பெரிய சோழ கால சிற்பம் இருக்கிறது. இந்த மாடு இந்த ஆராய்ச்சி மணியை அடித்து சோழ மன்னனிடம் சொல்ல, தன் குறையை சொல்ல, தனது மகனை சேர்க்காதற்கு சொல்றான். அவன் வழி வந்தவனே, அப்படி இருக்கிற மன்னனா நீ தன்னைக்கு கேட்கிற வரிகள் வாயில் கடைமணி நெடுநாள் ஆவில் கடைமணி முதுனிய நெஞ்சு சுட தன் அருங்கதல் புதல்வனை ஆழியும் அடித்தோம். ஆக ஆழிங்கிற சக்கரம் ஏற்காலில் கொண்டவனே அப்படின்னு சொல்லி சோழனுடைய கதையை, மனுநீதி சோழனுடைய கதையை சிலப்பதிகாரத்திலே இளங்கோட்டிகள் மிக அழகாக சொல்லியிருக்கிறார். கண்ணகி முறையீட்டிலே முதலில் வருவது அந்த மன்னர்கள் தமிழ் பேரரசர்களின் மரபு பற்றி சொல்கிற போது சிபி சக்கரவர்த்தி கதையை சொல்லி பிறகு மனுநீதி சோழனோட கதையை பாடுகிறார். அதற்கு அடுத்ததாக இந்த ஹிந்து பெல்ஸ் ஒரே வளையம் என்று இருப்பது 1659 கிபி பொதுயுகம் 1659 திருக்குறுங்குடி என்ற திருநெல்வேலி மாவட்டம் திருமங்கை ஆழ்வார் மறைந்த தலம். நம்மாழ்வார் அந்த அழகிய நதியை வணங்கித்தான் நம்மாழ்வாரின் பெற்றோர்கள் நம்மாழ்வாரை பெற்றெடுத்தனர் என்ற நம்பிக்கை உண்டு. அந்த திருக்குறுங்குடி கோவிலிலே ஒரு அழகான மணி இருக்கிறது.
அது ஒரே வளையத்தை கொண்டு இருக்கிறது. அதிலே ஒரு நல்ல தமிழ்பாடல் கட்டளைக்கடிப்படையில் இருக்கிறது. 1893 அதன் கிரந்தத்தில் 4 வரியும் இருக்கிறது. அந்த கிரந்தத்தில் இருக்கிற பிரசாத்தியை திருவிதாங்கூர் ராஜா ராமவர்மா அதை அச்சுப்படுத்தி இருக்கிறார். ஆனால் அவருக்கு இந்த தமிழை 17ஆம் நூற்றாண்டு தமிழை படிக்க தெரியவில்லை. அதனால் அதை பப்ளிஷ் பண்ணல. பின்னால் கவிமணி அவர்கள் கவிமணி தேசிக நாயகனை அதை பப்ளிஷ் பண்ணியிருக்கிறார். இன்னொன்று ஆராய்ச்சி மணி அந்த மாடு சென்று தனது கன்றை இழந்ததை அந்த முறையீடு செய்வதற்காக சிலம்பிலே பார்த்தோம். ஆலயமணியின் ஓசையை பற்றி அழகான தமிழ் மற்றும் கிரந்த கல்வெட்டில் இருக்கின்ற திருக்குறளுடைய மணியை பற்றி பேசணும். இன்னொரு மணியும் உண்டு, அது கைமணி. கைமணி என்பது கோவிலே பூசகர்கள் கையிலே வைத்திருப்பது. முக்கியமான ஐயனார் காளி கோயிலே உபசர்கள் கொண்டிருப்பது. ஒரு முக்கியமான நாட்டியாச்சாரியர், இந்தியாவின் 2 செம்மொழிகளிலே புலமை பெற்றவன். அவனை பற்றி பல ஊர்களிலே கல்வெட்டுகளில் இருக்கிறது. தஞ்சாவூர் பெரிய கோயில், கங்கைகொண்ட சோழபுரம், ஓலா, விசவதன் செப்பேட்டிலே, இப்படி பல ஊர்களிலே ஒரு 40-50 ஆண்டுகள் குறிப்பிட்டு வருபவன் சோழன் சாவூர் பரஞ்சோதி. இதன் பொருளை பலவிதமாக சொல்லியிருக்கிறார்கள். ஆனால் அது சரியில்லை என்பது எனது கருத்து, எனது தாழ்மையான கருத்து. காரணம், பரஞ்சோதி என்பவன் அதாவது சர்வசிவ பண்டிதருடைய சமஸ்கிருத தமிழ் எழுத்துக்களை சரிபார்க்க நியமிக்கப்பட்டிருக்கிறான். ஆக 2 செம்மொழிகளிலே மிக தேர்ச்சி பெற்றவன். சாவூர் என்பது சாவக்கோட்டை என்பது சாக்கோட்டை என்பது, இப்படி சாவச்சேரி என்று யாழ்ப்பாணத்தில் இருக்கிறது. ஜாவா என்று அழைக்கப்படுகின்ற தீவு யாவகம். யாவகம் சாவச்சேரி என்று இன்னும் யாழ்ப்பாணத்தில் இருக்கிறது. சாவக்கோட்டை தஞ்சாவூர் மாவட்டத்திலே இருக்கிறது. அது சாக்கோட்டை என்று சொல்கிறார்கள். சாக்கோட்டை கிருஷ்ணசாமி தமிழ் ஹிஸ்டரி புக்ஸ் எல்லாம் நிறைய எழுதியிருக்காரு. அப்போ சாவூர்ங்கிறது இவன் சாவூர், அதாவது சோழர்கள் தென்கிழக்கு ஆசியா, கம்போடியா, இந்தோனேஷியாவிலே ஜாவா தீவு, சுமத்ரா தீவுக்கு போய் பரதநாட்டியம் போன்ற கலைகளை கற்பித்துக் கொடுத்து மிகுந்த புகழோடு பல ஆண்டுகள் அங்கிருந்து திரும்பி இருக்கிறான். அதனால் அவன் பெயர் சாவூர் பரஞ்சோதி. சாவூர் பரஞ்சோதி என்பது சாவூர் பரஞ்சோதி என வரும். சோழன் என்றால் உவச்சன் என்று தமிழ் நிகழ்வுகள் உரைக்கின்றன. சூடாமணி நிகழ்வு போன்றவை. சோழன் என்பது யவனிக. யவனிக என்றால் திரைச்சீரை. நிறைய நீங்க உவச்சங்கள் பார்த்தீங்கன்னா ட்ரம்மர்ஸ், அந்த ட்ரம்ஸ் அடிக்கிறதையும் அந்த தெய்யம் என்கின்ற வழிபாடு கேரளால, இது எல்லாமே ஒரு முகமூடி மாதிரி ஒன்று அணிந்து மிகப்பெரிய கதகளி, இது எல்லாமே யவனர்கள் தான் நாடகத்தை மேலெடுத்து சென்றவர்கள். கிரேக்க நாட்டு நாடகக்கலை இந்த தெய்யம் ஃபோக் டான்ஸிலும் வேத நாட்டத்திலும், கேரளாவில் இருக்கிற வேத நாட்டத்திலும் கதகளி சாக்கிய கூட்டு இவற்றில் எல்லாம் இருக்கிறது என்று சொல்வார்கள். அதுபோல யவனிகை என்றால் திரைச்சீரை மூடி காளிக்கோ ஐயனாருக்கோ பூசை செய்வது இன்றும் காண்கிறோம். தமிழ் நிகழ்வுகளில் சோழகன் என்பது உவச்சன் என்று இருக்கிறது. ஒரு மிக அழகான கல்வெட்டு பாடல் உண்டு, கைமணி சீர் என்று. கம்பனை உவச்சன் என்று சொல்கிறது. தமிழ்நாவல சரித்திரத்திலே பார்க்கலாம். அப்பொழுது 2 செம்மொழிகளிலுமே மிகச்சிறந்த புத்தகம் தான் ராமாயணத்தை கம்பன் பாடியிருக்கிறான். அப்படி இருந்தவன் ஒருத்தன், அவனுக்கு சோழகன் என்று பெயர். சோழகன் என்பது இஸ்லாமியர் என்று சொல்ல முடியாது.
இனி அடுத்து வருவது இஸ்லாமியர் கப்பலை பற்றி பேசுகிறோம். ராஜராஜன் ராஜேந்திரன் காலத்திலே சோழகன் ஒருவன் இவ்வளவு 96 ஆடுகளை நிபந்தமாக கொடுத்து நாட்டியாச்சாரியனாக இருப்பது என்பது அது அந்த எக்ஸ்பிளனேஷன் கொண்ட இப்போ மதுரை சாமம்னு சொல்றோம். பெங்களூர் நாகரத்னமா, டெல்லி கணேஷ் இப்போ மறைஞ்சிட்டார். அது மாதிரி எங்கு போய் நல்ல பெயர் எடுத்தார்களோ அந்த பெயர் கலைவாணர்கள் அந்த பெயரை தாங்கி இருப்பது இன்றும் நாம் பார்க்கிறோம். டெல்லி கணேஷ், மதுரை சோமு, பெங்களூர் நாகரத்னமா, பெங்களூர் ரமணியம்மா அவங்க சொந்த ஊர் பெயர். ஆனால் அவர்கள் புகழ்பெற்ற இடத்தை அந்த பெயரை சூட்டிக் கொள்வார்கள். அதுபோல ஜாவா சுமத்ராவில் சென்று தமிழ் தலைவரை போதித்த நாட்டியாச்சாரியின் பெயர் சாவூர் பரஞ்சோதி. அவன் சோழன் உபச்சன் என்பது பொருள். அந்த அவன் கைமணியை வைத்திருக்கிறான். அந்த கைமணி போன்ற உருவத்தில் இருப்பதுதான் சற்று ஐரோப்பிய டிசைனில் மாறி இது ஒரு டென்னர் பெல் தொழுகைக்கு அழைக்கப்பட்டிருக்கலாம். 5 முறை நமாஸுக்கு அல்லது டின்னர் பெல்லாக இந்த நியூசிலாந்து பயன்படுத்திருக்கலாம். அடுத்து நெக்ஸ்ட் கண்டிப்பா நெக்ஸ்ட் ஒன் ஒரு பேஜ் முன்னாள் போகும். இந்த மணியின் காலத்தை அறிய ஒரு புத்தகத்தை படித்துக் கொண்டிருந்தேன். அந்த அம்மாவுக்கு பற்றி தெரியாது, இந்த நியூசிலாந்து பற்றி தெரியாது. இவர் அமெரிக்கர். பல ஆண்டுகள் நான் படித்த கல்லூரியிலே பிஏ மியூசிக் படித்திருக்கிறார். பிறகு நியூயார்க் யூனிவர்சிட்டியிலே ஹிஸ்டரி படித்திருக்கிறார். இங்கே பல ஆண்டுகள் வரலாறு போதித்துவிட்டு கற்பித்து பிறகு ஐரோப்பாவில் ஸ்வீடன் நாட்டில் உப்சாலா யூனிவர்சிட்டியில் பேராசிரியராக இருக்கிறார். 70 வயதுக்கு மேலாக இருக்கும். பேராதனை பல்கலைக்கழகத்தில் இருந்த எனது நண்பர் பேராசிரியர் வேலுப்பிள்ளை பல ஆண்டுகள் இருந்த புகழ்மிக்க கல்லூரி உப்சாலா யூனிவர்சிட்டி பல்கலைக்கழகம். அங்குதான் பீட்டர் ஷல்க் என்ற பேராசிரியர் இருந்தார். இன்று வேலுப்பிள்ளை ஐயா இல்லை. பீட்டர் ஷல்க் ஓய்வு பெற்றுவிட்டார். எல்டிடிஇ ஈழத்துக்குறிகள் எல்லாம் இருந்தபோது அவர்களுக்கு ஆதரவாக நிறைய ஆய்வு கட்டுரைகளை எழுதியவர் பீட்டர் ஷல்க் ஆவார். அதே யூனிவர்சிட்டியில் இந்த மார்கரெட் ஹண்ட் என்ற அமெரிக்கர் வரலாற்றுத்துறை பேராசிரியராக இருக்கிறார். பல நூல்களை எழுதியவர். ஸ்காண்டினேவியா, அதாவது டென்மார்க், டச், ஹாலண்ட், டென்மார்க், ஸ்வீடன் போன்ற நாடுகளிலே இருந்த கப்பல் வணிகம் எப்படி உலக வாணிகமாக மாறிற்று 17, 18ஆம் நூற்றாண்டுகளில் என்பதில் மிக தீவிரமான ஆய்வுகளை மேற்கொண்டு வருகிறார். அவர் ஒரு பிரைஸ் பேப்பர்ஸ் என்று ஒரு பெரிய கலெக்ஷன் லண்டன் அரசு நேஷனல் ஆர்கைவ்ஸ் தேசிய ஆவண காப்பகத்தில் இருக்கிறது. அது பெட்டி பெட்டியாக காகிதங்கள் இருக்கின்றன. அந்த தீர்ப்புகள் பல செய்திகள் இருக்கின்றன. அதில் இந்த நியூசிலாந்து மணியுடைய கப்பலது செய்தியை எழுதியிருக்கிறார். ஆனால் அவருக்கு இந்த மணி பற்றி எதுவுமே தெரியாது. அடுத்த பக்கம் நெக்ஸ்ட் பேஜ் முடிச்சிடலாம். இது நீங்க படிச்சு பாருங்க. முக்கியமா என்ன ஆகுதுன்னா, வெள்ளி என்ற தீனையும் 14 யானைகளையும் ஏற்றிக்கொண்டு பரங்கிப்பேட்டை போர்ட்டோனோவாவிலிருந்து டேனிஷ் கொடியை கட்டிக்கொண்டு ஒரு மிகப்பெரிய கப்பல் 16 யானைகளை ஏற்றிக்கொண்டு பிரயாணம் செய்யக்கூடிய கப்பல் மொய்தீன் பக்ஸ் என்று எழுதியிருக்கிறார்கள். அந்த பக்ஸ், அந்த மொய்தீன் பக்ஸ் என்ற கப்பல்
அப்பொழுது பிரெஞ்சு கொடியை தாங்கிய பிரிட்டிஷ் பிரிவேட்டிவ்ஸ் கடல் கொள்ளையர்கள் அந்த கப்பலை தாக்கியிருக்கிறார்கள். தாக்கி பிடித்த பிறகு பிரிட்டிஷ் கலெக்டரிடம் பிரிட்டிஷ் மேஜிஸ்ட்ரேட்டிடம் அந்த கேஸ் போயிருக்கிறது. அப்பொழுது பிரெஞ்சுக்காரனா நீ என்று கேட்டபோது இல்லை நான் பிரிட்டிஷ் பிரைவேட்டியர் என்று சொல்லியிருக்கிறார். இந்த மாதிரி 2-3 ஆண்டுகள் அந்த கேஸ் நடந்திருக்கிறது பிரிட்டிஷ் கோர்ட்ல. அந்த கோர்ட் தீர்ப்பு என்னவென்றால் பிரிட்டிஷ் பிரஜையானதுனால இந்த மொஹிதீன் இந்த யானைகளுடைய விலை கொடுத்துவிட வேண்டும் என்று தீர்ப்பு வழங்கியிருக்கிறார்கள். ஆக இந்த மொஹிதீன் வக்ஃபு உடைய கப்பலுடைய மணி அப்படிங்கிறது டாக்டர் ஜே ராஜா முகமது அசிஸ்டன்ட் டைரக்டர் இருந்தார் மியூசியம்ல. அவர் எழுதியிருக்கிற மேரிடைம் ஹிஸ்டரியில் தான் முதல் தெளிவாக குறிப்பிடுறாரு. இது பக்ஸ் என்ற வார்த்தை தமிழிலே வக்ஃபு என்று வருகிறது. அது நிரூபணமாகிவிட்டது. இந்த கப்பலின் பெயர் மொய்தீன் பக்ஸ். இதனுடைய ஓனர் இந்த கப்பலின் முதலாளியின் பெயர் மொய்தீன் அலி மேயா. அவரது சொந்த ஊர் போர்ட்டோனோவோ என்கின்ற பரங்கிப்பேட்டை. இது பிரிட்டிஷ் பிரைவேட்டைஸ்னால் தரங்கம்பாடி ஒரு 30 மைல் வடக்கே தரங்கம்பாடியில் இந்த கப்பலை கொள்ளையிட்டு கைது செய்திருக்கிறார்கள். 3-4 ஆண்டுகள் அதற்கான கேஸ் நடந்திருக்கிறது. ஆக 1808 +- 10 வருஷம் போட்டா ஃபர்ஸ்ட் குவார்டர் ஆஃப் த 19th century 19ஆம் நூற்றாண்டு முதல் 20 வருஷங்கள் என்று இந்த மணியின் காலத்தையும் அந்த மணி இருந்த கப்பலது முதலாளியின் பெயரையும் அவரது ஊரையும் அறிய இந்த பிரைஸ் பேப்பர்ஸ் என்று வழங்குகின்ற லண்டன் ஆவண காப்பகத்தில் இருக்கின்ற இது தெரிய வருகிறது. இனி மார்கரெட் ஹண்டை தொடர்பு கொண்டு அது பற்றி மேலும் சில ஆவணங்கள் கிடைக்குமா என்று பார்த்து நல்ல ஆய்வு செய்ய வேண்டும். இந்த மாணவர்களுக்கு ஒரு வேண்டுகோள் என்னவென்றால் தமிழ்நாட்டில் பல மணிகள், தென்னிந்தியாவில் பல மணிகள் இருக்கின்றன. இப்பொழுது எல்லா போனிலும் நல்ல நல்ல கேமராக்கள் ஒளிப்படிகள் இருப்பதால் அதையெல்லாம் எடுத்து அதில் இருக்கிற அந்த எழுத்துக்களை நன்கு ஆராயலாம். அதன் மகுடத்தை எடுத்து இது ஐரோப்பிய டிசைனா இல்லை இந்திய டிசைனா என்பதும் அதை கெமிக்கல் அனாலிசிஸ் கெமிக்கல் அசே பண்ணுனா அது இருக்கிற டிஃபரன்ஸு இது மாதிரி செய்யறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கின்றன. இதுபோல் பல துறைகள் இசைக்கருவிகளை பற்றி அதன் வரலாற்றை பற்றி அவற்றின் பெயர்களை பற்றி அறிய வேண்டியதை பல இருக்கின்றன. பல ஊர்களிலே அங்கங்கே இருக்கின்ற அரிய இசைக்கருவிகளை மாணவர்கள் எல்லாம் படம் எடுத்து இந்த ஊரில் இருக்கிறது, இது அதிசயமான பொருளாக இருக்கிறது என்று இசைக்கலாளர்கள் செய்ய முடியும். இதுபோல் பல செய்திகள் செய்ய முடியும். ஆக இந்த நியூசிலாந்து பாரதிய பிறந்த நாளில் அதன் காலத்தை கணிப்பதற்கு மார்கரெட் ஹண்ட் அவர்களின் பிரைஸ் பேப்பர்ஸ் மிக உதவியாக இருக்கிறது. இது முதல் அறிக்கை தான். இதை மேலும் ஆராய வேண்டும். இதற்கு நல்ல பேப்பராக எழுத வேண்டும். அதை செய்வேன். இந்த வாய்ப்பளித்த கல்வெட்டிகள் துறைக்கும் பேராசிரியர் பவானி அவர்களுக்கும் மாணவர்களுக்கும் மற்ற பேராசிரியர்களுக்கும் எனது நன்றியும் வாழ்த்தும் தெரிவித்து எனது உரையை முடிக்கிறேன். நன்றி, வணக்கம். ஐயா அவர்களுக்கு நன்றி. Yes. Shall we interact with you, sir? Yes. Sir, can you hear me? Yes, I can. Fine, you can listen. கேக்குது. மைக்ல பேச கேக்குது. ஐயா வணக்கம்.
வணக்கம். என்னுடைய பெயர் ஜெயக்குமார். நீங்க பல மணிகளை பற்றி தகவல் கொடுத்துள்ளீர்கள். அதோடு தொடர்புடைய இலக்கியம், கல்வெட்டு மற்றும் பிற ஆய்வாளர்களுடைய கட்டுரைகளை தொடர்புபடுத்தி மிக அருமையாக தங்களது கட்டுரை அமைந்துள்ளது. அதற்காக எனது வாழ்த்துக்கள். இந்த நீங்கள் காட்டிய மணிகளில் ஒன்று அந்த மகசு உடைய கப்பலுடைய மணி. இது குயின்ஸ்லாந்து வெல்லிங்டன் அருங்காட்சியகத்தில் இருப்பதாக 1836 முதல் நாம் கேள்விப்பட்டு வருகிறோம். 1978 முன்னாள் தமிழ்நாடு அரசு பள்ளியெழுத்துடைய இயக்குனர் நாகசாமி அவர்கள் தொகுத்து வெளியிட்ட சவுத் இந்தியன் ஸ்டடீஸ் அப்படின்ற ஒரு அந்த பேப்பர் நான் ட்விட்டர்ல அந்த பேஜை நான் போட்டிருக்கேன். CJG என்பவர் வந்து அதை பற்றி சொல்லியிருக்காரு. அதன் பிறகு ஸ்ரீதரன் அப்படின்னு ஒரு கேப்டன் ஆஃப் த ஷிப் மாலுமி அவர் ஒரு பேப்பர் வந்து பிரசன்ட் பண்ணி அவர் பாண்டியர்களோட தொடர்பு படுத்தி அதை வந்து அதை வெளியிட்டார். அது தவறு. இதை பற்றி பலர் நாங்கள் கூட பலர் கருத்துக்கள் தெரிவித்திருக்கிறோம். ஏற்கனவே 2000 நாங்கள் கருத்துக்கள் தெரிவித்திருக்கிறோம். ஆனால் நீங்கள் சொல்லிய கருத்தில் மாற்று ஒன்றும் இல்லை. ஆனால் நீங்கள் வகுசு என்பது தெரியவில்லை என்று சொன்னீர்கள் அல்லவா? வகுசு என்பது முகஞ்சி வகுசு மரைக்காயர். அப்போ வந்து மரைக்காயர்கள் தான் இந்த கடலோடிகளாக இந்த பகுதியிலே தமிழக பகுதியிலே வணிகத்தில் சிறந்து விளங்கி இருக்கிறார்கள் என்பதை நாம் ஏற்கனவே கலாய்வுகள் மூலமாகவும் கட்டுரைகள் மூலமும் தரவுகள் மூலமாகவும் நம்ம வந்து தெரிஞ்சிருக்கிறோம், அறிந்திருக்கிறோம். அந்த வகையில் இந்த வகுசு என்பவர் மரைக்காயராக இருக்க வேண்டும் என்று நாங்கள் ஏற்கனவே ஒரு கட்டுரை வெளியிட்டிருக்கிறோம். காரணம் முகைதி வகுசு என்ற அந்த ஃபேமிலி இன்னும் வந்து அந்த குடும்ப அந்த தொடர்பு நம்ம மரைக்காயர் நீங்க சொல்லலாம். மரைக்காயர் பட்டினம் எந்த ராமநாதபுரம் கோஸ்ட்ல அந்த உறுப்பினர்கள் வழிவந்த 101 வயதுடைய ஒருவர் வகுசு அப்படின்னு பெயருடையவர் இருந்தாரு. அவரே எங்களிடம் கலாயில நாங்க இந்த மாதிரி கடலோடிகளா போயிருக்கோம், நாங்க தான் அதுல முன்னோடிகள், நாங்க வந்து இந்த பகுதியிலையும் கேரளா பகுதியில மாப்பிள்ளைகளும் அந்த காலகட்டத்தில் வணிகத்தில் ஈடுபட்டுள்ளோம் அப்படின்னு ஒரு குறிப்பு நமக்கு கிடைச்சிருக்கு. அடுத்தது சோழன் என்பது நீங்களே சொன்னீங்க, எவனோடு தொடர்புபடுத்தி சொன்னீங்க. சோழர் இன்னும் வந்து தமிழ்நாடு கடற்கரை பகுதிகளில் இருக்கிற வீடுகளில் சில வீடுகளில் சொல்லுவாங்க அது வந்து சோழன் வீடு அப்படின்னு இன்னும் இருக்கு. அப்படின்னா அவங்க யாருன்னா வெளிநாடோடு வணிகத்தில் தொடர்புகளோட இருந்து இங்க வந்து மீண்டும் தங்களுடைய குடியமைப்பை நிறுவி கொண்டவர்கள் அப்படின்னு ஒரு பொருள் இருக்கு. ஆக உங்களுடைய அந்த கட்டுரையில எங்களுக்கு மேலும் பல தரவுகள் வந்து இந்த மணியை பற்றிய 1936 முதல் நாம் பேசிக் கொண்டிருக்கிற இந்த மணியை பற்றிய மேலும் பல தரவுகள் எங்களுக்கு இதை வலு சேர்க்கக்கூடிய தரவுகளாக நாங்கள் எடுத்துக்கொள்கிறோம். இது என்னுடைய கருத்து. நன்றி. உங்களை பார்ப்பதற்கு மிக்க மகிழ்ச்சி. 30 ஆண்டுகளுக்கு முன்பே நீங்கள் PhD பா ஜெயக்குமார் தான் நீங்க. புலவர் ராசு பல முறை பற்றி சொல்லி இருக்கிறேன். உங்களது கருத்து இந்த சோழன் சாவூர் பரஞ்சோதி அப்படிங்கிற புலவர் ராசா சொன்னதுனால நான் சொல்றேன். அவரே ஏற்கனவே அதை சோழகன் என்பது முகலாயர்களை குறிக்கும் என்பது நமக்கு உங்களுக்கும் தெரியும். சாஃபூர் என்பது ஜாஃபர் அப்படின்னு அவர் எப்படி நம்ம வக்ஸை வந்து வக்ஸு மரைக்காயர்னு நம்ம சொல்றோமோ அது மாதிரி அவர் ஜாஃபர் பரஞ்சோதி என்பது பெரியோர்களை மரியாதையாக விழிக்கும் சொல்.
அப்படின்னு அவருடைய கட்டுரைகள் பல கட்டுரைகள் எழுதியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இந்த பரஞ்சோதி ஜாவூர் பரஞ்சோதி ஜாஃபர் என்பவர் ராஜேந்திரனுடைய காலத்தில் ஓலை நாயகமாக இருந்திருக்கிறார் என்ற ஒரு தகவலும் நமக்கு கிடைத்திருக்கிறது. அது வந்து ஒரு முதலமைச்சர் ரேங்க். சர்வசிவ பண்டிதர் அது 2 பாஷையில் தெரிஞ்சிருக்கலாம். அப்படித்தான் அவன் பெரிய நாட்டியாச்சாரியனாக இருக்கான். அதனால பல சந்தேகங்கள். ஆனால் சோழர்கள் என்ற அந்த முன்னோட்டு இருப்பதனாலும் அந்த சாவுரை முதல்ல நீங்க வர்க்கீஸ்ன்னு சொல்றதுக்கு நான் சொல்றேன். அவங்க கீழக்கரை ராம்நாத் ஜில்லால வர்க்கீஸ்ன்னு சில ஃபேமிலிஸ் எல்லாம் எங்கிறது எங்க மணியை திருப்பி கொடுங்க அப்படின்னு கூட எழுதியிருக்காங்க. ஆனா அந்த வர்க்கீஸ்ங்கிறது காதல் பக்ஸ், பாக்கியலட்சுமி பக்ஸ், பியூஎக்ஸ்ங்கிற ஆங்கில சொல். அது தமிழிலே வர்க்கீஸ் என்று வரும். அந்த வர்க்கீஸ்ங்கிற போது அது ஒரு கப்பலுடைய பெயராக இருக்க வேண்டும். ஒரு தனி மனிதருடைய ஒரு குடும்பத்தாருடைய பெயர். பல கப்பல்களுக்கு பக்ஸ் என்று நம்ம தமிழ்நாட்டு கப்பல்களுக்கு மாத்திரம் இல்லை, ஐரோப்பிய கப்பல்களுக்கும் பிற நாட்டு கப்பல்களுக்கும் பியூஎக்ஸ் என்ற ஓனரோட பேரு அல்லது அவங்க தெய்வத்தோட பேரு அல்லது ஏதோ ஒரு பேரு பிளஸ் பக்ஸ் சொல்லி கப்பலுடைய பெயராக பக்ஸ் என்று இருக்கிறது. ஆக அது தமிழிலே பக்ஸ் என்று வருவது இயற்கை. பக்ஸுங்கிறத பியூஎக்ஸ் கிடையாது. அதனால பக்ஸ். அதனால இந்த ராம்நாடு ஜே ராஜா முகமதுன்னு ஜமால் முகமது கல்லூரியில இஸ்லாமியர்களுடைய வரலாற்றை ஆராய்ந்து அந்த ஆராய்ச்சி நிறுவனத்தின் தலைவராக இருக்கிறார். தமிழ்நாடு மியூசியம்ஸோட அசிஸ்டன்ட் டைரக்டர் வந்து ரிட்டையர் ஆனவர். அவரோட புத்தகங்கள் அவருடைய பலமுறை பேசுகிற போது இந்த பக்ஸுங்கிறது இது கப்பல் தாங்க, இது யார் பேரும் இல்லை, அது பக்ஸுன்னு பார்த்தோன்னா பல கிளைன்ஸ் ராம்நாட்டிலிருந்து வருது. இதுவரை எந்த ஊர் என்னன்னு தெரியல அப்படிங்கிறது அவர் பல செய்திகளை எனக்கு சொல்லியிருக்காரு. அதிலிருந்து பார்க்கிற போது இந்த மார்கரெட் ஹண்ட் கண்டுபிடிச்சிருக்கிற புதிய ஆவணங்கள் இது போர்ட்டோனோவோல மொய்தீன் அலி மேயா அவரோட பேரு எந்த பக்ஸுங்கிற கப்பல் உலகம் பூரா 17ஆம் நூற்றாண்டுகிட்ட 18ஆம் நூற்றாண்டு இருந்திருக்கு. அப்போ கீழக்கரை ராம்நாடு முஸ்லிம்ஸ் அதை பக்ஸுங்கிற வார்த்தையை வச்சு அதை இருக்குமா இதை இருக்குமான்னு சொல்லி கிளைம் பண்ணுறது அது சரியில்லை மறுத்து டாக்டர் ராஜா முகமது இந்த துறையில் நூலே எழுதியவர் அவர் எழுதியிருக்கிறார். அதை உங்களுக்கு சொல்லிடுறேன். அதே மாதிரி தெளிவா இருக்கு. வக்ஸு உடைய மொஹைதீன் வக்ஸு உடைய கப்பல் உடைய மணி, அதாவது கப்பலுக்கு இந்த கப்பலுக்கு உடைய மணி, இந்த கப்பல்கள் அந்த மணியை பயன்படுத்தியிருக்காங்க. எதுக்கு பயன்படுத்தியிருக்காங்க? அந்த காலத்துல எதிரெதிரான கப்பல் வரும்போது இப்ப மாதிரிலாம் வந்து சிக்னல் அதெல்லாம் கிடையாது. அதனால மணி அடிச்சுட்டு போறது தான் நாங்கள் வர்றோம் எதிர்த்து அப்படின்றது தான் அந்த ஒளி எழுப்புறதுக்காக தான் அந்த மணி பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. அப்படி தெரியலைங்க. நான் காண்பித்த மணிகளை பார்த்தீங்கன்னா கப்பல்ல கேபின் ஹைட் ரொம்ப கம்மியா இருக்கும். நீங்க கப்பல்ல பயணம் செய்திருந்தா, நான் இன்ஜினியர், அப்போ அந்த தொங்கிட்டு மணியா இருந்திருக்குமே தவிர இந்த கையில வச்சு அடிக்கிற கை மணியா தெரியல. நம்ம கூப்பிடுறதோ டின்னருக்கு கூப்பிடுறதோ அதுல ஒரு சின்ன கையில கட்டி அந்த டின்னர் ரூம்ல தொங்கிட்டு இருக்கிற மணியா தான் இருந்திருக்கோம். அந்த டிசைன் தான் இருக்கு. நான் பல மணிகளை காட்டியிருக்கேன். அந்த க்ரௌனை பாருங்க. இது கை மணியா